வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட கருணைனால் மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். காம எண்ணம் ஏன் வருகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காம எண்ணங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம். ஆனாலும் யோக சாதனை பண்ணுறவங்களுக்கும் ஒரு சாதாரண மனிதன், அதாவது சாதாரண மனிதன் நான் சொல்கிறது அவங்க யோக சாதனைகளில் ஈடுபடாமல் இருக்கிறவங்களுக்கும், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காம எண்ணங்கள் வர்றதுக்கான வித்தியாசங்களை இந்த பதிவில் நம்ம முழுமையாக விவரமாக பார்க்க போகிறோம். காம எண்ணங்கள் ஏன் ஆத்ம சாதகர்களுக்கும் யோக பயிற்சியிலையும் பிராணாயாமத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சாதாரண மனிதர்களை விட அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்குது. அதுக்கான அடிப்படை காரணங்களை பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். முதல்ல காம எண்ணம் ஏன் வருது அப்படின்னு கவலைப்படுற மனிதர்கள் கண்டிப்பாக அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், எண்ணம் ஏன் வருதுன்னு கவலைப்படுறதுக்கு இங்கே யாருக்கும் ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லை. ஆனால் காம எண்ணம் ஏன் வருதுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இதுக்கான காரணம், அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, காமம்னா தவறு, அது ஒரு மோசமான விஷயம், அசிங்கமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம சமுதாயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அது உண்மையாக ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா சில வாழ்க்கை முறைகள் மாறுபடாமல் இருக்கிறதுக்காகவும் தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த சமுதாயம் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்குது. அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே நம்ம வாழ்ந்து வரும்போது நம்ம நல்ல நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த சமுதாயத்தை குற்றம் சொல்ல முடியாது. தனி மனிதனோட புரிதல் காம உணர்வுகளை குறித்தும் காம எண்ணத்தை குறித்தும் எப்படி இருக்குதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இப்போது நம்ம எப்போவுமே பல உரைகளில் சொல்கிறது உண்டு, எண்ணங்களே தெய்வீகம். இப்போ எண்ணங்கள் எங்கிருந்து உதயமாகுதுன்னா மனதிலிருந்து உதயமாகுது. மனம்ங்கிறது ஒரு பொருள் கிடையாது, எண்ணங்களோட குவியல் தான் மனம். அந்த மனத்தில் இருந்து தான் எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்களில் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அப்படின்னு ரெண்டு விதமாக மனிதன் நம்ம பிரிச்சுக்கிறோம். அதுலேயும் காம எண்ணங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம். அப்போ எண்ணங்களே தெய்வீகங்கும் போது அப்போ எப்படி காம எண்ணம் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் வருது அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா முதல்ல எண்ணங்கள் தெய்வீகங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு காம எண்ணம் வந்துச்சுன்னா அது தப்பு, அது அசிங்கமானது அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் வரும்போது, அதாவது தாழ்வு மனப்பான்மை வரும்போது அவன் டிப்ரெஷனில் மனச்சோர்வுக்கு ஆளாகிறான். எப்பெல்லாம் அவனுக்கு காம எண்ணங்கள் உதயமாகுதோ அப்போ அவன் மனச்சோர்வுக்கு ஆளாகிறான். இது தப்பு தப்புன்னு அவன் மனதில் அவனே நினச்சிக்கிறான். ஸோ இந்த விஷயத்தை முதல்ல தள்ளி வைக்கணும். அதனால தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், பிரியமானவர்களே, எண்ணங்களே தெய்வீகம். அதில் நல்ல எண்ணம் வந்தாலும் சரி, கெட்ட எண்ணம் வந்தாலும் சரி, காம எண்ணம் வந்தாலும் சரி, அதை ஆராய்ச்சி பண்ணுற மனப்பான்மையை முதல்ல நிறுத்துங்க. லெட் இட் கம், வருவது வரட்டும் மனதில் எண்ணங்கள் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அடிப்படை விஷயமாக எடுத்துக்கணும். ரெண்டாவது, இது எல்லா மனிதனுக்கும் சாதாரண விஷயம்தான். நம்ம கொஞ்சம் ஆன்மீக சாதகர்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை விட இன்னும் ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம பிசிக்கல் பாடி, அதாவது பரு உடம்புக்கான ஆதாரமான விஷயமா இருக்குது. ஒரு உடலை உருவாக்குறதுக்கு உடல் உறவுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு ஆண் பெண்ணோட சேர்க்கை தான் ஒரு உயிரை உருவாக்குது, ஒரு உடலை உருவாக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம எல்லாருமே தேவகுமாரர்களோ இல்லை தேவகுமாரிகளோ இல்லை வானமோ இல்லை பூமியோ அங்கிருந்தோ தொப்புன்னு உள்ளுக்குள்ள குதிச்சரல. நம்மளோட பிறப்போட ரகசியம் பார்த்திங்கன்னா காமம் தான். நம்ம தாய் தந்தையரோட காமம் தான் நம்மளை உருவாக்கி இருக்குது. இப்போ நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம வந்திருக்கிறோமோ அந்த சோர்ஸுக்கான பதிவுகள் நம்ம உடம்புலையும் நம்ம மனசுலையும் கண்டிப்பாக ஆழமாக இருக்குங்க. நம்மளோட அப்பாவோட விந்தணுவும் அம்மாவோட சுரோனிதமும் சேர்ந்த கலவை தான் நம்ம. அப்பாவோட விந்தணு எப்படி உடல்லிருந்து வெளிவந்தது, அம்மாவோட ஸ்ரோனிதம் எப்படி உடல்லிருந்து வெளிவந்தது, அந்த உடலுறவு சேர்க்கை, அந்த உடலுறவு சேர்க்கைக்கு முன்னாடி பிரபஞ்சம் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் ஒரு உடல் சேர்க்கை நடத்துதுன்னு பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம்.
சிவன் சக்தி இணையக்கூடிய விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்குது உடலுறவுக்கு முன்னு அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அப்போது சிவனும் சக்தியும் சேரக்கூடிய நிலை சிவசக்தி நிலை, அது ஒரு தெய்வீக நிலை. அப்போது ஒரு தெய்வீக நிலை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நடந்து அதுக்கப்புறம் 2 உடல் சேரும்போது தான் ஒரு உயிர் ஜனிக்குது. நீங்கள் காமத்தை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தெய்வீகமான தன்மையாக இருக்குது. நம்ம உடலை உருவாக்குறதுக்கான ஒரு தொழில்நுட்பமாக அது பயன்படுது. இப்போ நீங்கள் எந்த தொழில்நுட்பத்திலேருந்து வந்தீங்க, அந்த தொழில்நுட்பத்தை தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை எப்போ கையாளணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது அது சுலபமாக நமக்கு மனச்சோர்வை கொடுக்காம நமக்கு அடுத்த நிலைகளுக்கு போகிறதுக்கு உபயோகரமாக இருக்குது. அடிப்படையே இப்படி தான் அப்படிங்கும்போது அடிப்படையே தவறுன்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சம் ஆணையும் பெண்ணையும் படைச்சிருக்குது, அதுக்கு ஒரு ஈர்ப்பை உண்டாக்கியிருக்குது. அடுத்த அடிப்படை விஷயம் இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஈர்ப்பு தன்மையில் இன்னும் அதிகமாக பாதிப்படைகிறது ஆண்கள் தான். இந்த ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் உயிர்கள் ஜனிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா உலகத்தில் உயிர்கள் ஜனிக்காது. இதுலேயும் எக்ஸம்ஷனல் கேஸ்கள், அதாவது இதை தாண்டி இருக்கக்கூடிய சில உயிர்களும் இருக்குது. அவங்களோட அது எப்படி மாறுபடுதுங்கிற விஷயத்த சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெண் ஆணை நோக்கி அதிகமாக ஈர்க்கப்படுறதில்ல, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நோக்கி அதிகமாக ஈர்க்கப்படுறாங்க. ஆணுக்கு அந்த தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது மேடில் இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே கீழே வர்றது எப்படி இயல்போ அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்க்கும்போது ஈர்ப்புத்தன்மை காம எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உண்டு பண்ணியிருக்குது. அந்த ஈர்ப்பு இருந்தால் தான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர முடியும், உலகத்தில் உயிர்கள் ஜனிக்க முடியும். இந்த அடிப்படை விஷயம் தவறுன்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? நான் திரும்ப சொல்கிற பிரியமானவர்களே, இந்த அடிப்படை தொழில்நுட்பத்தை பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற தொழில்நுட்பத்தை நம்ம முதல்ல என்னங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், மேனேஜ் பண்ணணும், கையாளணுங்கிற விஷயத்துக்குள்ளே போக முடியும். முதல் விஷயம் நம்ம வந்த தொழில்நுட்பம் அதுதான். 2வது விஷயம் அந்த தொழில்நுட்பம் இருந்தால் தான் உயிர்கள் ஜனிக்கும். 3வது விஷயம் அதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சுக்கக்கூடாது. சரி, இப்போது அடுத்தது ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரலாம். சரி, ஆன்மீக சாதகர்களுக்கும் பிராணாயாமத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் யோகத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் ஞான மார்க்கத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதே அப்படிங்கிற சில விஷயங்கள் ரொம்ப நாளாகவே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆன்மீக சாதகர்களில் அதுவும் மூச்சை பற்றின சாதகர்கள் அவங்களுக்கு அதிகமாக இந்த பாலுணர்வு அதிகமாக வர்றதுக்கான காம எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட பிராணனை சரிவர இயக்கும் போது அது கூட தொடர்பு இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் தூண்டப்படுதுங்கிறது முக்கியமான விஷயம். இந்த 72,000 நாடி நரம்புகளும் தூண்டப்படும் போது அதில் அதிகமாக பாதிப்படைகிறது நம்ம பாலுணர்வு மையம். எப்போ நம்ம பாலுணர்வு மையம் அதிகமாக பாதிக்கப்படுதோ அப்போது நம்மளோட காம எண்ணங்கள் அதிகமாகுது. பிரியமானவர்களே, பாலுணர்வு மையம் எவ்வாறு தாக்கப்படுது, அதனால் ஒரு ஆன்ம சாதகர்களுக்கு காம எண்ணம் எப்படி அதிகமாக வருதுங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.